நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், வணக்கம். எத்தனை பேருக்கு இன்றைக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலியமாக வேளாண்மை அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 169 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் இளநிலை உதவியாளர், ஆய்வக உதவியாளர், சட்டச்சர், காவலர் ஆகிய பணியிடங்களுக்கு 33 வாரிசுதாரர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தின் மூலியமாக நெடுஞ்சாலைத்துறையில் உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 45 நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். பொதுப்பணித்துறை சார்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக உதவி பொறியாளர் மற்றும் மின் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 165 நபர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது பணி நியமன ஆணைகளை சென்னை தலைமை செயலகத்தில் வழங்கி வருகிறார். ஒட்டுமொத்தமாக இந்த தினம் 3 துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலியமாக தேர்வு செய்யப்பட்ட 169 நபர்களுக்கு தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.